புதுச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் அம்ரித் ஃபார்மசிஸில் ஃபார்மசிஸ்ட் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HLL லைஃப் கேர் லிமிடெட். HLL லைஃப் கேர் லிமிடெட் அப்படின்னா மினி ரத்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனம். இதில் வந்து இவங்க அம்ரித் ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் வேரியஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இருக்குது. இதில் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் புதுச்சேரியில் தான் வந்து இந்த வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. HLL இதற்கு ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸில் பணி இருக்கும். இதற்கான வாக்கின் இன்டர்வியூ வந்து 4/7/2025 வாக்கின் இன்டர்வியூ நடக்குது. ஆனந்தா இன் புதுச்சேரியில் தான் வந்து இன்டர்வியூ நடக்குது. என்னென்ன பணியிடம் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் கட்டிங்கை மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அசிஸ்டன்ட் ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் D.Pharm, B.Pharm ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஃபார்மசிஸ்ட் கிரேட் 4, கிரேட் 3, கிரேட் 2, கிரேட் 1 எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா D.Pharm அல்லது B.Pharm முடித்த கேண்டிடேட்ஸ், அதாவது 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸு, 4 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ், 6 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ், 8 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் வைஸ் பிரிச்சிருக்கிறாங்க. காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ டைம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 37 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். 1/7/2025 தான் கட் ஆஃப் டேட். அதே மாதிரி கண்டிப்பாக வந்து ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு வரணும். அவங்க வந்து செலக்ட் ஆகுறாங்க, ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்கள வந்து சர்டிஃபிகேட் வந்து சரண்டர் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை 1 by 1 பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் HLL லைஃப் கேர் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மினி ரத்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ். சரிங்களா, மத்திய அரசினுடைய நிறுவனம் தான் இது. இது வந்து அம்ரித் ஃபார்மசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்மர் புதுச்சேரியில் ஒரு செட்டப் இருக்குது. அங்கே தான் வந்து வேலைவாய்ப்பு. சரிங்களா, 4/7/2025 வாக்கின் இன்டர்வியூ செலெக்ஷன் நடக்குது. ஆனந்தா இன் எங்கே இருக்குன்னா நம்பர் 154 SV பட்டேல் ரோட் புதுச்சேரி 1. சரிங்களா, இங்கே தான் நடக்குது. D.Pharm அல்லது B.Pharm 1ல் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். மினிமம் 2 வருடத்துலேருந்து மேக்ஸிமம் 8 வருடத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணுற மாதிரியான பணியிடங்கள் இருக்குது. அசிஸ்டன்ட் ஃபார்மசிஸ்ட் கிரேட் 4, கிரேட் 3, கிரேட் 2, கிரேட் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கிரேட்லேயே வந்து வேக்கன்சிஸ், அதாவது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து கிரேடு வந்து மாறும். சேலரியும் அதற்கேற்ற மாதிரி மாறும். காலையில் 10 மணிக்கு வந்து நீங்கள் அங்கே ரிப்போர்ட் பண்ணணும். 1 மணி வரைக்கும் உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் MCQவில் இருக்கும். சரிங்களா, நீங்கள் வந்து அவங்க கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. MCQவில் நீங்கள் வந்து சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 30 நிமிடம், அதாவது 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 50 மதிப்பெண். சரிங்களா, உங்களுக்கு வந்து 50 கொஷின்ஸ் 50 மதிப்பெண் அப்படின்ற மாதிரி இருக்கும். எந்த விதமான நெகட்டிவ் மார்க்ஸும் கிடையாது. தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஏஜ் லிமிட், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 37. கட் ஆஃப் டேட்டு 1/7/2025. ஜென்ரல் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் தான் அப்ளை பண்ணணும். இந்தியன் நேஷன் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். SC, ST, OBC, PWD கேண்டிடேட்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதே மாதிரி உங்களுக்கான ரிசர்வேஷனும் வந்து உண்டு. சரிங்களா, குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் கரெக்டாக அப்ளை பண்ணணும். எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத நீங்கள் வந்து கரெக்டாக என்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். அதாவது டேரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸோட இன்டர்வியூ போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரிங்களா, அதே மாதிரி நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ஒரு செட்டு ஜெராக்ஸு உங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்கு, குவாலிஃபிகேஷனுக்கு, மார்க் ஷீட்டுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும். லாஸ்ட்டாக இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் சேலரி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரீசெண்டாக இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி SC, ST, OBC கேண்டிடேட், நான் கிரிமினல் OBC NCR கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே கரெக்டாக வந்து ஒரிஜினல் கையில் எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா, அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு டென்யூர் பேசிஸில், கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் குவாலிஃபிகேஷனை பொறுத்து தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒன்ஸ் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் செலக்ட் ஆகும்போது உங்களுடைய ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து அங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி தான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். மொபைல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9188401559 அப்படின்ற இந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் rbdhr@lifecare
hll.com அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அப்ளிகேஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஹச்எல்எல் லைஃப் கேர் லிமிட்டெடில் இருக்கக்கூடிய ஃபார்மசிஸ்ட் பணியிடத்திற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதற்கான லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் நம்பரு, ரிட்டன் டெஸ்ட்டு டேட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட்டு எல்லாம் இன்டர்வியூ டேட் எல்லாமே வந்து 4ஆம் தேதி அப்படின்றதுனால 4/7/2025 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. உங்களுடைய லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் வந்து பிளாக் லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய ஃபாதர் அல்லது ஹஸ்பண்டுடைய நேமு, அவங்களுடைய ஆக்குபேஷன், அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், வேறு ஏதாவது ஆல்டர்னேட் நம்பர் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணலாம். பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, மதர் டங்க்கு, அதே மாதிரி எந்த ஸ்டேட்டை நீங்கள் சேர்ந்தவர்கள், அதே மாதிரி நேஷ்னாலிட்டி என்ன, ரிலீஜன் என்ன, ஆதார் கார்டு நம்பரு, அதே மாதிரி உங்களுடைய செக்ஸு, அதாவது மேலா ஃபீமேலா, மேரிட்டல் ஸ்டேட்டஸ், சிங்கிளா, மேரீடா, அதே மாதிரி அன்மேரீடா, லாங்குவேஜ் வந்து என்னென்ன தெரியும், இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி தெரிஞ்சுன்னா ஹிந்தி மென்ஷன் பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிஹெச் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுக்கணும். இல்லை அப்படின்ற மாதிரி தான் நோ கொடுக்கணும். எஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா என்ன கேட்டகரியில் வரீங்க, அதற்கான ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கீங்களா, எஸ்னா எஸ் அப்படின்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி ஹச்எல்எல்ல லைஃப் கேர் லிமிட்டெடில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணுறாங்களா, அப்படி எஸ்னா எஸ் கொடுங்க. இல்லை அப்படின்ற மாதிரி தான் நோ கொடுத்து நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ண தேவையில்லை, என்ஏன்னு கொடுக்கலாம். எஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். யார், என்ன டெசிக்னேஷனில் இருக்காங்க, எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் மேலே எந்த விதமான கேஸ் அது இருக்கா அப்படின்றது கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. அதே மாதிரி நோட்டீஸ் பீரியட், நீங்கள் வந்து எங்கேயாவது வந்து நீங்கள் வெளியில் எங்கேயாவது ஆல் ஓவர் இந்தியாவில் வேறு எங்கேயாவது வேக்கன்சிஸ் வருது அப்படின்ற மாதிரி தான் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வில்லிங்கா, எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. எஜுகேஷன் அப்படி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நோட்டீஸ் பீரியட் எவ்வளோ நாள் தேவைப்படும் உங்களுக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th 12th யூஜி, பிஜி, என்னென்ன எந்த காலேஜில் முடிச்சிங்க, என்ன ஸ்பெஷலைசேஷனில் முடிச்சிங்க, எவ்வளோ பர்சன்டேஜ், எந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிங்க, எந்த இடத்துல படிச்சிங்க, எந்த ஆண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க, ஃபுல் டைமாக, பார்ட் டைமாக, டிஸ்டன்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும். ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டீட்டெயிலையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? செக்லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கா, அதே மாதிரி பயோடேட்டா இல்லைனா வந்து சிவி கரிக்குலம் அட்டை வந்து வச்சுருக்கீங்களா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸு 10th 12th யூஜி, பிஜி அதற்கான டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸுக்கான சர்டிஃபிகேட்ஸு, லாஸ்ட்டு சேலரி ஸ்லிப்பு, ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், அதே மாதிரி கிரிமி லேயர் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஓபிசி கிரிமி லேயருக்கான சர்டிஃபிகேட், ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பிஹெச் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபு, எலெக்ஷன் ஐடி இருந்ததுன்னா எலெக்ஷன் ஐடி, அதே மாதிரி வேறு ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் இல்லைனா ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில் கொடுக்கணும். 2 ரெஃபரன்ஸு, இது வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அண்ட் அபோவ் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து இது ஃபில் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி கீழே வந்து ஃபைனலாக நீங்கள் வந்து நேமு சைன் பண்ணிக்கோங்க, டேட்டு பிளேஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ போங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து ஃபார்மசிஸ்ட் பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து லாஸ்ட் மினிட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால அர்ஜெண்ட்டாக வந்து லேட்டாக போடுற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் வந்து எவ்வளோ சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே போட முடியுமோ போடுறோம். சரிங்களா? நன்றி.